மாங்கனி மல்டிடெக்லேருந்து சாந்தி பேசுகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட்டோம் தையல் கிளாஸில். இப்போ மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ ஒரு 10-15 நாளாக வீடியோ போடலை, அது ஒரு சின்ன வேலை இருந்ததுனால போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பேட்சில் போட்ட 10 ஸ்டிச்சஸ், இது செகண்ட் பேட்சில் இப்போ போட போகிற 10 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ளவர் மேக்கிங், அந்த ஃப்ளவர் போடும்போது ஸ்டெம் போடுறோம், அதுக்கு இது மாதிரி சில உள்ள போலன்ஸ் போடுவோம், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச்சஸ் பார்டர் லைனுக்கு போடலாம். இது நிறைய யூஸ் ஆகும். இது போலவே இதுவும் நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். என்னென்ன ஸ்டிச்சஸ்னு நம்ம போட ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 10 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அந்த ஸ்டிச்சஸ் என்னென்ன நம்ம போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடுற தையல் வந்து கெட்டி தையல். அதாவது நம்ம மெஷினில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வரும். இதை வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொன்னால் பேக் ஸ்டிச்சு, தமிழில் சொன்னால் கெட்டி தையல். இப்படி நம்ம ஊசி நூலில் முடி போட்டு அடியிலேருந்து எடுத்துட்டு கொஞ்சமாக இப்படி குத்தி எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி இப்படி குத்தி எடுக்கணும். ஒரே ஈவனாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம முன்னாடி தையல் முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி விட்டு எடுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் தள்ளி. இது ஒரே ஈவனாக நீங்கள் இந்த தையல் போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். இதை நம்ம ஏதாவது ஒரு தையல் மிஷின் இல்லாதவங்க கூட ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 துணியை வச்சு இந்த மாதிரி தைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதனால தான் இதுக்கு தமிழில் கெட்டி தையல்னு பேர். நம்ம இதை பேக் சைடில் போட்டுட்டு வர்றதுனால பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இது நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கணும். முன்னாடி குத்தி வெளியில் எடுக்கிறோம், அப்புறம் பின்பக்கமாக குத்தி உள்ளே எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் பேக் ஸ்டிச். இது மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். பார்டர் லைன் போட்டு இதில் வந்து த்ரெட் வைப்பிங் பண்ணலாம். சங்கிலி தையல் போட்டு த்ரெட் வைப்பிங் பண்ணலாம். அதாவது செயின் ஸ்டிச் போட்டு, சும்மா வெறும் ஓட்டு தையல் ரன்னிங் ஸ்டிச் போட்டு கூட த்ரெட் வைப்பிங் பண்ணலாம். இதுலேயும் த்ரெட் வைப்பிங் பண்ணலாம். இதே மாதிரியே உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் வந்து கொஞ்சமாக தான், இது ஈவனாக தான் எடுக்கணும். சின்னதாக கேப் விட்டு எடுத்தோம்னா தான் பார்க்குறதுக்கு இந்த தையல் வந்து அழகாக இருக்கும். இதுக்கு பேர் பேக் ஸ்டிச். இது ஃபுல்லாக போட்டுடணும். இப்போ நம்ம இந்த பேக் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, இதுலேயே நம்ம பீட்ஸ் வச்சும் போடலாம். இப்போ நம்ம அடியில் நூலை விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் பீடை கோர்த்துட்டு இந்த தையல் இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல விட்டு நம்ம மறுபடியும் இங்கே எடுத்துக்கலாம். அப்படி வரும்போது இந்த மாதிரி வரும். பீட்ஸ் வந்து வரிசையாக கோர்த்துக்கிட்டே வரும்போது இதுவும் அழகாக இருக்கும். இது வந்து நமக்கு நெக்குக்கு, ஸ்லீவுக்கு, இல்லை நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடும்போது ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை விட ஸ்ட்ராங்காக இந்த பீட்ஸ் நின்றுக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும் போடுறதுக்கு, நம்ம இதை போட்டு முடிக்கும்போது பார்க்குறதுக்கான அழகாக இருக்கும். நம்ம வந்து ஆரி ஒர்க்கு 10,000-15,000 கொடுத்து ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு தான் இதை போடணுங்கிறதே இல்லை. நம்ம வந்து சுகர் பீட்ஸ் எல்லாம் போடும்போது 2 பீட்ஸாக கோர்த்துக்கலாம். 3mm 4mm கோர்க்கும்போது ஒன்றா கோர்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்றா கோர்க்குறேன். 5 பீடாக கூட நம்ம கோர்த்துக்கலாம்.
இது வந்து பேக் ஸ்டிச் வித் பீட்ஸு. இது பேர் அதுதான். நான் நம்ம டிசைனோட இதோட பர்பஸ் நான் சொல்கிறேன். நம்ம இதை வந்து கழுத்துக்கு, கைக்கு, டிசைனுக்கு, டாப்புக்கு ஒரு பூ மாதிரி கூட நம்ம இதை போட்டுட்டு இதே ஸ்டிச் போட்டு இந்த பீடை ஜாயின் பண்ணிட்டு வரலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரி ஒர்க் தையலை விட இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது நூல் வந்து நம்ம 3 நூல் போட்டிருக்கோம். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சேம் கலர் துணியோட சேம் கலர் நூல் போட்டுக்கலாம். பீடுமே நம்ம எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இது நெட்டுக்கு போட்டுக்கலாம். இது வந்து 2 தையல் நம்ம இப்போ இதில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து வெறும் பேக் ஸ்டிச் போட்டோம், இன்னொன்று வந்து பேக் ஸ்டிச் வித்து பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்னா காம்பு தையல். இப்போ இந்த காம்பு தையல் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இலை, பூ, ஃப்ளவர்ஸ் போடும்போது இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இப்படி ஊசி குத்தி எடுத்துருக்கோமா, இப்படி குத்தி இந்த பாதியிலேயே எடுக்கணும். இந்த இதில் கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் இப்படி இங்கே கொஞ்சம் குத்திட்டு இந்த பக்கத்தில் ஒரே சைடாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்படி இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை ஆரம்பித்த இடத்துல எடுத்துருக்குறோம். அப்படி எடுக்கும்போது இந்த தையல் முறுக்கிட்டு ஒரு மாதிரி அழகாக காம்பு மாதிரியே வரும். பாருங்கள், இங்கே குத்தி இங்கே எடுக்கிறோம். அந்த தையலுக்கு பக்கத்தில் இப்படி எடுக்கணும். அப்போ நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். இப்படி சைடில் இப்படி எடுக்கணும். பேக்லையே நம்ம போட்டுட்டு வர்றதுனால இதுக்கு பேர் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கீழே இது வந்து நம்ம மேலே இந்த தையல் மேலே இப்படி பார்க்கும்போது நல்லா பாருங்கள், முறுக்கிட்டு வரும். காம்பு சில கொடியிலெல்லாம் காம்புகள் முறுக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த மாதிரியே வரும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டெம் ஸ்டிச்சு, அதாவது காம்பு தையல். இப்படி பாதியில் இப்படி எடுத்துகிட்டே இது ஃபுல்லாக போட்டுடலாம். இது வந்து நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய இடம்னா மெயினாக ஃப்ளவர்ஸு போடும்போது, லீவ்ஸ் போடும்போது காம்புக்கு போடலாம், ஸ்டெம்புக்கு. நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். இப்படி உள்ள இப்படி எடுத்துக்கணும். முடி போட்டிருக்கோம். இப்படி எடுத்துட்டு இந்த ஊசியை இந்த நூலில் இப்படி ஒரு சுற்றலாம், 2 சுற்றலாம். நான் 2 சுற்றுறேன். ஓரளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் சுற்றாமல் ரொம்ப லூஸாகவும் சுற்றாமல் நம்ம நூல் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை உள்ளே குத்தி இந்த நூலை பிடிச்சிட்டே இருக்கணும். இப்படி மெதுவாக இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி வந்துடும். இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட். மறுபடியும் இதை வந்து நம்ம பூவெல்லாம் போடும்போது நமக்கு நடுவில் இந்த மகரந்தம் வைப்போம் இல்லையா, அந்த புள்ளியாக தானே வைப்போம், அதுக்கு வைக்கலாம். இப்படி 2 சுற்றிக்கோங்க. 2 தான் இல்லை, 1 சுற்றலாம், 3 4 சுற்றலாம். இப்படி இந்த நூலுக்கு பக்கத்துலேயே இப்படி குத்தி இதை இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும். லூஸ் விட்றாதீங்க. லூஸ் விட்டிங்கன்னா நாட்டு வந்து சரியாக இதாகாது. இப்படி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகான ஒரு தையல். இதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த மகரந்த தையல்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் மகரந்த தையல். இப்படி பக்கத்தில் இப்படி போட்டுகிட்டே வந்தால் இது ரொம்ப அழகான கலர். அதாவது நம்ம இதை இப்படி போட்டு நெருக்கமாகவும் போடலாம். இப்படி 2 இது குத்தி இதில் பாருங்கள், நான் இப்போ நிறைய சுற்றி ஓரளவுக்கு லூஸாக தான் சுற்றணும். ரொம்ப லூஸாகவும் சுற்றாதீங்க. ஒரு 5 சுற்றியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக வரும். இந்த மாதிரி பெருசாக வரும். 1 சுற்றுனா இதை விட சின்னதாக வரும். நம்ம இதெல்லாம் 2 சுற்றிருக்கோம். இது 5 சுற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் இதை வந்து ஒவ்வொரு லைனும் போட்டு காட்டினேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தையல் தானே, சும்மா பார்த்துட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு அதே மாதிரி தான். இதுக்கு பேர் வந்து புல்லியன் ஆர்ட். இப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் லைட் கலர் நூல் தான், ஆனால் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். இப்போது நம்ம ஊசி நூல் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே குத்திட்டு
இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஊசிக்கு அந்த குத்தி எடுத்த நூல் இருக்குது இல்லையா, ஊசியில் இருக்கிற நூலை விட்டுடுங்க. இந்த குத்தி எடுத்த நூலை இப்படி ஊசியில் நம்ம சுற்றணும். இப்படி பாருங்கள், ரொம்ப டைட்டாக சுற்றாதீங்க, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, தையல் லூஸாக வெந்துடும். இப்படி ஓரளவுக்கு ஒரு 10-15 சுற்று நம்ம சின்னதாக இடம் ஊசி எவ்வளோ குத்தி எடுத்துருக்கோமோ அது அப்படியே இந்த நூலை அதை பிடிச்சிக்கிட்டு இழுங்க. இப்படி இழுத்து நம்ம ஊசி குத்தணும் இல்லையா, அந்த இடத்துலையே மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம சின்னதாக எடுத்ததுனால இவ்வளோ சின்னதாக வருது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக எடுத்து போடலாம். இது நல்லாயிருக்கும். இதுவுமே உங்களுக்கு தையல் நிறைய இதுக்கு வரும். இப்படி எடுத்துட்டு இதில் நூலில் இந்த ஊசியில் இப்படி நிறைய சுற்றுங்க. இது நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன், நிறைய சுற்றிக்கலாம். இது போதும். இது பாருங்கள், இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சுற்றிருக்கோம். உங்களுக்கு அது வீடியோவில் தெரியுதுல்ல. இதை அப்படியே தையலை பிடிச்சிக்கிட்டு இதை மெதுவாக இழுங்க, நூல் சிக்கு போடாமல். இப்படி இழுத்துட்டு இதை இப்படி வச்சு இதை இழுக்கணும். இழுத்து இந்த நம்ம நூல் எடுத்த இடத்துல இதில் மாட்டிக்கிச்சு. இப்படி எடுத்துடணும். இதுக்கு பேர் புல்லியன் ஆர்ட். அதே மாதிரி தான் நம்ம இது நீளமாக போட போகிறோம். இதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸ்டிச்சு நம்ம இதையுமே போலனுக்கு யூஸ் பண்ணலாம், இதையுமே நம்ம பண்ணலாம். இது ஃப்ளவர் பொறுத்து மாறுபடும் சில பொருள். இப்போ நம்ம இந்த புல்லியன் நாட் போட்டோம் இல்லையா, ஃப்ரெஞ்சு நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்படி 2 தடவை நூலை சுற்றிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி குத்தணும். நம்ம அப்போ குத்துன இடத்துலையே நூலை எடுத்த இடத்துலையே குத்தினோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் தள்ளி குத்தணும். இப்படி வரும். அதாவது இப்படி எடுத்துட்டு இது இங்கே இருக்குது நூல், இதில் இப்படி 2 சுற்று 3 சுற்று சுற்றிட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி போடும்போது இது போலன் ஸ்டிச்சின் பேர். இதுக்கு நம்ம இதை எதுக்கு போட போகிறோம், சூரியகாந்தி பூவு இல்லைன்னா செம்பருத்தி பூவு அந்த மாதிரியான உள்ள ஃப்ளவர்ஸ் வரையும் போது நமக்கு இந்த மாதிரி போலன்ஸ் வேணும். இப்படி 2-3 சுற்று சுற்றிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி குத்தணும். இதுக்கு பேர் போலன் ஸ்டிச்சு. நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம த்ரெட் வைப்பிங் பண்ண போகிறோம். த்ரெட் வைப்பிங் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். இது பேக். இப்போ நம்ம த்ரெட் வைப்பிங் போடுறோம். நான் இதை ரன்னிங் ஸ்டிச்சில் போட்டு காட்டுறேன். நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்லேயும் போடலாம், ஸ்டெம் ஸ்டிச்லேயும் போடலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் ரன்னிங் ஸ்டிச்சில் போடுறேன். முதல்ல நம்ம இப்படி ரன்னிங் ஸ்டிச்சை போட்டுக்கணும். நம்ம ரன்னிங் ஸ்டிச் பூரா போட்டுட்டோம். இப்போ த்ரெட் வைப்பிங் போடுறதுக்கு இன்னொரு கலர் நூல் நம்ம ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டு இப்படி போட்டுக்கிட்டோம்னா அழகாக தெரியும். இப்படி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இப்படி பண்ணிவிட்டு ஊசியை இப்படி பேக் சைடு திருப்பி இப்படி நூலோடு பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தையல் ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, கீழேருந்து இப்படி மேலே விடுங்க, அந்த நூலுக்கு அந்த ஹோல்குள்ளே இப்படி எடுத்துருங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு தையல்லையும் கீழேருந்து மேலே
ரொம்ப டைட் பண்ணாதீங்க. இப்படி மெதுவாக போட்டு, ரொம்ப லூஸும் வேண்டாம், ரொம்ப டைட்டும் வேண்டாம். ஏன்னா நூல் வந்து அதில் இருக்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டுமே டார்க் கலர் நூலாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இப்படி நம்ம இப்படி கீழேருந்து இப்படி போட்டுகிட்டே வந்தோம்னா அது வந்து சுற்றிட்டு வரும். இப்படி அப்படியே இது ஃபுல்லாக போட்டுகிட்டே போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் ஸ்டிச் பார்க்கலாம். ஸ்க்ரோல் ஸ்டிச் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் ஸ்டிச். ஸ்க்ரோல்னால் நம்ம அப்படியே சுற்றி சுற்றி போடுறது தான். இப்படி குத்தி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் அந்த நம்ம ஒரு லைன் எந்த இது போட்டாலும் ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லைனில் இப்படி குறுக்க இப்படி குத்திக்கோங்க. கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு இந்த நூலை எடுத்து கீழே இப்படி சுற்றி மறுபடியும் இந்த ஊசியை மேலேயும் இப்படி சுற்றிக்கோங்க. எல்லா நூலுமே சுற்றி வர்ற மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு சுற்றுனா போதும். இப்படி சுற்றிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி கீழேருந்து நம்ம முதல்ல எவ்வளோ குத்துனமோ அதே அளவுக்கு குத்துனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நூலை மறுபடியும் எடுத்து கீழே சுற்றி மேலே அதை கரெக்டாக சுற்றுனீங்கன்னா தான் அந்த தையல் வந்து நல்லா அழகாக வரும் பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கோடு ஒன்று போட்டிருப்போம், அந்த கோட்டுக்கு கீழேயும் மேலேயும் போட்டு இந்த நூலை எடுத்து அடியில் இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி மேலே அப்படி வரும்போது இது நல்ல அழகாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்க்ரோல் ஸ்டிச். இந்த தையலும் ரொம்ப பார்டர் லைனுக்கு இது ரொம்ப அழகாக வரும். இதே மாதிரி நம்ம இந்த லைன் பூரா போட்டுக்கலாம். நம்ம போட போகிறது பேர்ல் ஸ்டிச், முத்து தையல். இப்படி போட்டுட்டு நம்ம இங்கே போட்ட மாதிரி தான் இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி மேலே இருந்து கீழே இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த நூல் வருது இல்லையா, இதுக்குள்ளே இந்த நூல் வருதுல்ல, அதுக்குள்ளே நம்ம துணியில் படாமல் அந்த நூல் இதில் மட்டும் இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டோமா, இப்போ மறுபடியும் இப்போ இந்த நூல் வருது பாருங்கள், அதுக்கு இடையில இப்படி குத்தி இந்த நூல் இப்படி வருது, மறுபடியும் அதுலேயே இப்படி விட்டு எடுக்கணும். இந்த நம்ம நூல் வந்து எவ்வளோ மொத்தம் எடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அந்த தையலோட சைஸு மாறும். நான் வந்து 3 நூல் தான் எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு அது கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இப்படி திருப்பி கூட நம்ம விட்டுக்கலாம். துணியில் குத்தும்போது மட்டும் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நூலை வந்து ஊசி நூலை வந்து திருப்பி கூட விடலாம். அப்போ துணியில் வந்து உங்களுக்கு குத்தாமல் அழகாக வரும். இப்படி வரும். அப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பிக்கிட்டு இதை வந்து நம்ம கிட்ட போடணும், அப்போ அழகாக வரும். இப்படி போட்டுட்டு இதில் இப்படி எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் இதுக்கு நடுவில் இப்படி விட்டு எடுக்கணும். பாருங்கள், அது முத்து மாதிரியே வந்துடும். மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி குத்தி கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேக் சைடு திருப்பி இந்த நூலுக்குள்ளே விட்டு இந்த நூல் இருக்குது இல்லையா, இதுக்கு இப்படி வெளியே இப்படி எடுங்க. எடுக்கும்போது இப்போ ஒரு ஒய் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இங்கே கேப் இருக்குல்ல, மறுபடியும் மேலேருந்து இந்த 2 கேப்புக்கும் நடுவில் இப்படி விட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த இடத்துல ஒரு நாட்டு உருவாகும், முத்து மாதிரி வரும்.
இதே மாதிரி நம்ம இதுக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதுக்கு பேர் முத்து தையல். ரசி போடலாம். இப்படி நம்ம 2 இது வந்து பூ போடுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த இடத்துலையே நூல் இருக்கிற இடத்துலையே குத்தி நம்ம சங்கிலி தையல் போடுற மாதிரி இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் இது வந்து ரொம்ப அகலமாக பண்ணாதீங்க, ரொம்ப நீளமாக நல்லா இருக்காது. இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சு இந்த நூல் வளையம் வருதில்ல, அதுக்கு வெளியே இப்படி இப்படி குத்தி கீழே எடுத்திங்கன்னா அது ஒரு பூ மாதிரி, அதாவது பூ மாதிரினா பூ பெட்ரல் மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் லேசி டெய்ஸி. இதை வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து ரவுண்டாக போடலாம், நீளமாக போட்டுக்கிட்டே போகலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணும்போது இதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சங்கிலி தையல் தான், பட் கொஞ்சம் மாறி வருது. வெளியே குத்தி எடுக்கணும், தனித்தனியாக வரணும். இது இதே மாதிரி ரவுண்டாக ஒரு 6 தையல் போட்டோம்னா ஒரு பூ மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் எத்தனை தையல் போட்டிருக்கோம்? பேக் ஸ்டிச்சு வித் பீட்ஸு 2, ஸ்டெம் ஸ்டிச்சு அதாவது காம்பு தையல், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்டு, புல்லியன் நாட்டு, போலன் ஸ்டிச்சு, லேசி டெய்ஸி, த்ரெட் வைப்பிங், ஸ்க்ரோல் ஸ்டிச், பேர்ல் ஸ்டிச், மொத்தம் 10 தையல் போட்டிருக்கிறோம். இங்கே கொஞ்சம் காட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்சில் போட்ட 10 தையலை நான் இப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டிசைன் போட்டு பேர் எழுதி நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் போட்டு வச்சுக்கணும். போட்டோம்னா நம்ம இப்படி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி இதை துணியை வந்து பேர் எழுதியிருக்கோம். அழியாத ஒரு இங்கில் மார்க்கிங் பென் இருக்குது இல்லையா, அதில் எழுதிக்கணும். ஒவ்வொரு மாடலுக்குமே நம்ம இதை என்ன பண்ணணும், ஆல்பம் மாதிரி போட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து செஞ்சு வைக்கிற ஒரு ஒரு கலையை வந்து நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகத்துக்கு வரும். போட்டுகிட்டே இருக்கோன்னு சொல்ல முடியாது இல்லையா. இதை எடுத்து நான் இது இப்படிலாம் செஞ்சேன் இந்த இதில் அப்படிங்கிறது நீங்கள் என்னைக்கு போடுறீங்களோ அந்த தேதி போட்டு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுங்கள். ஆல்பம்னா பெருசாக ஃபோட்டோ ஸ்டுடியோலெல்லாம் போய் வாங்க வேண்டாம். ஒரு சார்ட், ஒரு 10 சார்ட் வாங்குங்க. 6 கட் பண்ணுங்க. ஒரு சார்ட்டை ஒரு பேஜுக்கு 1 ஒட்டிக்கலாம். அது ஆல்பம் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அது எப்படிங்கிறத அது ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுற தையல் எல்லாம் சின்னதாக ஒரு பூவு ஒரு 5க்கு 5 இல்லை 8க்கு 8 துணி கட் பண்ணி அதுக்குள்ளே குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டு அந்த ஒவ்வொரு தையலுமே போட்டு வைங்க. அந்த இது எப்படி நான் மேக் பண்ணுறதுங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். அது மாதிரி செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுதான் ஞாபகமாக இருக்கும் நமக்கு. 10 வருஷம் இல்லை 50 வருஷம் கழிச்சு கூட நம்ம சந்ததிகள் அதை பார்ப்பாங்க. என்கிட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு ரெக்கார்ட் புக்கு இருக்குது. அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன் நான். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மெதுவாக வீடியோ பொறுமையாக பார்த்து இதை போடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.